ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கான ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்டும் நல்லாவே இருக்குன்னு சொல்லி இதில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து வாங்கியிருந்தேன். சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர் அந்த ஹோம் ஃபுட்க்கு யூஸ் பண்ணுற அந்த கடையெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. மொத்தமாலாம் சேஞ்ச் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த முதல்ல இந்த ஒரு கடையை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நல்லா ஒரு பேக் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. இதை கட் பண்ணுறதுக்கே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்தது பேக்கிங். ரிவ்யூ எல்லாம் பார்த்தா எல்லாம் 5 ஸ்டார் ரேட்டிங் அந்த மாதிரி தான் பார்த்தேனே தவிர இது சீசனா இல்லை ப்ரீ சீசனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமலே வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. வந்தது என்னவோ ப்ரீ சீசன் கடை தான். இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்து இதை எப்படி சீசன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதன் பிறகு வந்து இந்த கஞ்சி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு ஒரு 2 நாள் கிட்ட வந்து சீசனிங் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் பூரா பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணியில் வந்து போட்டுட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம்லாம் வதக்கிட்டு மறுபடியும் இந்த பொரியல் செஞ்சேன். ஃபஸ்ட்டு ஹோம் ஃபுட்க்கு தான் இந்த பொரியல் வந்து செஞ்சேன். செஞ்சு முடிச்சுட்டு ஆர்டர் பேக் பண்ணலான்னு பார்த்தா இந்த லெவலில் தான் எனக்கு இந்த பொரியல் வந்து கிடச்சிருந்தது. இதை தூக்கி குப்பையில் போட்டு மறுபடியும் வேறு ஒன்று ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு அந்த கஸ்டமருக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி கருப்பு கலர் வராமல் இருக்க உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ளீஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.